ஹாய், வெல்கம் டு ஸ்டோரி நைட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஹரிச்சந்திரன் கதையோட கடைசி எபிசோட், வாய்மையே வென்றது. நீங்க சேனலுக்கு புதுசுனா பழைய எபிசோட்ஸ் பார்த்துட்டு வாங்க, அப்போதான் கதை நல்லா புரியும். வாங்க கதைக்குள்ள போலாம். விஸ்வாமித்திரர் ஹரிச்சந்திரனை ஒரு பொய்யனாக்குவேன் அப்படின்னு போட்ட சபதத்துல ஜெயிக்கிறதுக்காக சூழ்ச்சி பண்ணி ஹரிச்சந்திரனை எது வேண்டுமென்றாலும் தருகின்றேன்னு வாக்கு கொடுக்க வைக்கிறாரு. அதன்படி ராஜ்யம் முழுவதையுமே தானமா கேட்கிறாரு. கொடுத்த வாக்கை மீற மாட்டேன் என்றும் சத்தியத்தின் பாதையில் தான் போவேன்னு சபதம் எடுத்த ஹரிச்சந்திரனும் அவர் கேட்டபடியே முழு ராஜ்யத்தையும் கொடுத்துட்டு மனைவி சந்திரமதியையும் மகன் லோகிதாசனையும் கூட்டிட்டு காசிக்கு புறப்படுறாரு. அப்பவும் விஸ்வாமித்திரர் அவரை விடாம வழி மறைச்சு தானமா ஏதாவது கொடுத்தா அதுக்கு தட்சணையும் கொடுக்கணும்னு சொல்லி 2.5 பாரம் பொண்ண தட்சணையா கொடுன்னு கேட்கிறாரு. 2.5 பாரம் பொன் அப்படின்னா நம்ம பாடி வெயிட்ட 2.5 மடங்கா ஆக்கி அதுக்கு ஈக்குவலா கிலோ கணக்குல தங்கம் கொடுக்கணும். இப்பவும் ஹரிச்சந்திரன் ராஜ்யத்தோடு சேர்த்து எல்லாவற்றையும் கொடுத்து விட்டேனே, எஞ்சி இருப்பது நாங்கள் மூவரே, எங்களை விற்றாவது உமக்கு தட்சணையை தருவேன்னு சொல்லி காசிக்கு போயிடுறாரு. காசிக்கு போய் அங்க காலகண்டன்கிற ஒரு வயசான பிராமணர் கிட்ட தன் மனைவியையும் மகனையும் நிறைய பொற்காசுகளுக்கு அடிமை வேலையாட்களா வித்துட்டு தன்னையும் வீரபாகு என்கின்ற ஒரு புலையன் கிட்ட நிறைய பொற்காசுகளுக்கு வித்துடுறாரு. புலையன்னா காட்டுல பிணங்களை எரிக்கிறவங்க. அந்த பொற்காசுகளை வச்சு விஸ்வாமித்திரருக்கு கொடுக்க வேண்டிய தட்சணையா அடைக்கிறாரு. இப்படி சத்தியத்தின் பாதையில் செல்வேன், கொடுத்த வாக்கை காப்பாற்றுவேன்னு சபதம் எடுத்த ஹரிச்சந்திரன் ராஜ்யம், மனைவி, மகனை இழந்து கடைசியில சுடுகாட்டுல ஒரு வெட்டியானா வேலை பார்த்துட்டு இருந்தாரு. சந்திரமதியும் லோகிதாசனும் அங்க அடிமை வேலையாட்களாக நரக வேதனை அனுபவிச்சுட்டு இருந்தாங்க. இந்த நிலையில ஒரு நாள் மகன் லோகிதாசனை பாம்பு கடிச்சு இறந்துடுறான். மகனை இழந்த சோகத்துல அவனை கட்டி பிடிச்சு கண்ணீர் வடிச்சு அழுதுகிட்டு இருக்கா சந்திரமதி. அப்போ நகர்வலம் வந்த காவலர்கள் சந்திரமதி மேல சந்தேகப்பட்டு வீரபாகு கிட்ட அழைச்சிட்டு போய் அவள் ஒரு சிறுவன் பிணத்தை வச்சு அழுதுகிட்டு இருந்ததா சொல்றாங்க. உடனே வீரபாகு என்ற புலையன் இவள்தான் சிறுவர் சிறுமியரை கொன்று அந்த பிணங்களை உண்கின்ற நரமாமிச பாதகி, இவளை உயிரோடு கொன்றுவிட வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அங்க பிணங்களை எரிச்சுக்கிட்டு இருக்கிற ஹரிச்சந்திரன் கிட்ட சந்திரமதியை கூட்டிட்டு போய் இவள் நரமாமிச பாதகி, இவளை தலையோடு வெட்டி போடுன்னு சொல்லிட்டு வீரபாகு போயிடுறாரு. சந்திரமதி அது தன்னுடைய கணவன் தான்னு தெரியாம ஹரிச்சந்திரன் கால்ல விழுந்து தான் அப்படிப்பட்டவள் இல்லைன்னு சொல்லி இறந்து கிடந்தது அவளுடைய சொந்த பையன் தானும் அவனுக்கு கடைசி சடங்கான ஈமக்கிரியை செய்ய வேணும்னு சொல்லி அது முடிந்த பிறகு தன் தலையை வெட்டி கொள்ளுமாறு கேட்கிறார். மனம் இளகிய ஹரிச்சந்திரன் பிள்ளைய கொண்டு வர சொல்றாரு. சந்திரமதியும் லோகிதாசன் உடலை தூக்கிட்டு வர்றா. ஈமக்கிரியை செய்யறதுக்கு பணம், பழம், அரிசி வேணும்னு கேட்கிறாரு. அது இல்லாம வீரபாகு இங்க பணங்களை எரிக்க விட மாட்டாருன்னு சொல்றாரு. சந்திரமதி இது எதுவுமே தன்கிட்ட இல்லன்னு சொல்லி கைகளால முகத்தை மூடிக்கிட்டு அழுவுறா. அப்போ சிறுவனை பார்த்த ஹரிச்சந்திரன் அது தன்னுடைய மகன் லோகிதாசன் அடையாளம் கண்டுபிடிச்சிட்டாரு. அப்போ இது தன் மனைவி சந்திரமதியானு திகைச்சு இப்படிப்பட்ட நிலைமையிலா இவங்க 2 பேரையும் பார்க்கணும்னு மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு. மயங்கி கிடந்த ஹரிச்சந்திரனை எழுப்ப போன சந்திரமதி அவரை உற்று பார்த்து அது தன்னுடைய கணவன்னு அடையாளம் கண்டுபிடிச்சிடுறான். அவர் முகத்துல தண்ணீரை தெளிச்சு எழுப்பி விடுறா. ஹரிச்சந்திரனும் சந்திரமதியும் சூழ்நிலையை நினைச்சு வருத்தப்படுறாங்க. இந்த சூழ்நிலையிலும் ஹரிச்சந்திரன் தன் எஜமானன் வீரபாகு போட்ட கட்டளைப்படி மனைவியின் தலையை வெட்டணும்னு சொல்றாரு. சந்திரமதியும் கணவரோட சொல்லுக்கு அடிபணிஞ்சு மண்டி போட்டு தலைய குனிஞ்சு கொடுக்கறாங்க. ஹரிச்சந்திரனும் வாளை உயர்த்தி பிடித்து விண்ணை நோக்கி, ஏ தெய்வமே, சத்தியத்தையும் தர்மத்தையுமே என் உயிர் மூச்சாக கொண்டு நான் வாழ்ந்து வந்தேன். அதற்கு இதுதான் பரிசென்றாலும் நான் கலங்க மாட்டேன். என்னுடைய கடமையில் கண்ணாயிருந்து நான் கொண்ட சத்தியத்திற்காக இன்னும் எத்தனை சோதனைகள் வந்தாலும் சந்திப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கழுத்துக்கிட்ட வாளை கொண்டு வராரு. அப்போ நில் அப்படின்னு ஒரு குரல் கேட்குது. அங்க விஸ்வாமித்திரர் நிக்கிறாரு. ஹரிச்சந்திரா, சத்தியம் சத்தியம் என்று சத்தியத்தால் நீ கண்டதென்ன? உன் ராஜ்யத்தை இழந்தாய், மகனை இழந்தாய், உன் மனைவியையே வெட்ட துணிந்தாய். பெண்ணை கொள்வது பெரும் பாவம். உன் தலைவனின் கட்டளையை தூக்கி எறிந்துவிடு. நான் உனக்கு பழையபடி நாட்டை தருகிறேன். பழையபடி அரசனாக மாறி ஆட்சி செய். சொல்வதை கேள், வீண் பிடிவாதம் வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஹரிச்சந்திரன், முனிவர் பெருமானே, கெஞ்சி கேட்கிறேன், என் கடமையில் குறுக்கிடாதீர்கள். எவ்வளவு இன்னல்கள் வந்தாலும் நான் கொண்ட சத்தியத்தில் தவற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வாளை உயர்த்தி சந்திரமதியோட கழுத்தை நோக்கி வீசுறாரு.
வாள் அவள் கழுத்தை தொட்டதும் மலர் மாலையா மாறிடுது. இறந்து கிடந்த லோகிதாசனும் தெளிஞ்ச முகத்தோட மகிழ்ச்சியோட எழுந்து உட்கார்றான். இந்திரன், யமதர்மராஜன் மற்றும் தேவர்கள் எல்லோரும் அங்க வர்றாங்க. அப்போ விஸ்வாமித்திரர், ஹரிச்சந்திரா, இவ்வளவு நாட்கள் உன் வாழ்க்கையில் நடந்த கொடிய சம்பவங்கள் எல்லாம் உன்னை சோதிப்பதற்காக செய்தது. உன்னை சத்தியத்தின் பாதையில் போக விடாமல் பொய்யனாக்குவேன் என்று சபதமிட்டிருந்தேன். ஆனால் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் நீ கொடுத்த வாக்கை நிறைவேற்றினாய். இறுதியில் சத்தியமே வென்றது. உன் மனைவியும் மகனும் பணி செய்தது காலகண்டனாக வேஷம் அணிந்த இந்திரதேவனிடம். நீ பணி செய்தது வீரபாகு வேஷம் அணிந்த யமதர்மனிடம் அப்படின்னு விஸ்வாமித்திரர் சொல்றார். இந்திரன் தொடர்ந்து, உன்னாலும் உன் பத்தினியாலும் புத்திரனாலும் புண்ணியலோகம் வெல்லப்பட்டது. ஆகையால் நீ குடும்பத்துடன் ஸ்வர்க்கத்திற்கு வருவாயாகன்னு சொல்றாரு. ஆனா ஹரிச்சந்திரன், என்னுடைய நாட்டு மக்களை விட்டு நான் மட்டும் எவ்வாறு ஸ்வர்க்கம் வருவேன்? அவர்களையும் அழைத்து வர அனுமதி அளித்தால் வருவேன்னு சொல்றாரு. அதுக்கு இந்திரன், ஒவ்வொருவரும் அவர்களுடைய புண்ணிய பலன் கருதிதான் ஸ்வர்க்கத்துக்குள் வர முடியும்னு சொல்றாரு. ஹரிச்சந்திரன் தன்னுடைய புண்ணியத்தை எல்லாம் தன் நாட்டு மக்களுக்கு காணிக்கையாக கொடுத்தால் அழைத்து கொள்ளலாமான்னு கேட்கிறாரு. இந்திரனும் அதை ஒப்புக்கொண்டார். அனைவரும் அயோத்தியாவுக்கு போறாங்க. அங்க ஹரிச்சந்திரன் தன்னுடைய மகன் லோகிதாசனுக்கு ராஜ்ய பட்டாபிஷேகம் செய்துவிட்டு தன்னுடைய மனைவியோட ஸ்வர்கலோகம் செல்வதற்கு தெய்வீக விமானம் ஏறுறாரு. இதுதாங்க ஹரிச்சந்திரனோட கதை. கதை என்ன சொல்லுதுன்னா, நம்ம நேர்மையாவும் உண்மையாவும் இருந்தோம்னா நமக்கு கடவுளுடைய அருள் எந்த வழியிலையாவது கிடைக்கும். இன்றைய பதிவு முடிந்தது. உங்களை அடுத்த கதையில் சந்திக்கிறேன். Until then, it's Ramya signing off. Good night and sweet dreams.